காரண ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காரிய பிரபஞ்சத்தை நாம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட கோல் எதா இருக்கணும்? ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். இப்போ எஸ்து ஆத்மரதி ஏவசியாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ ஈஸ்வராவை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏற்படுறது? நம்மளுக்கு திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏற்பட்டுடுறது. இப்போ இதுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எல்லாருமே பூரி எல்லாம் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? பூரி எல்லாருமே சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? பூரி பண்றதை எல்லாரும் பாத்திருக்கீங்களா? அப்ப நம்மள நிறைய பேர் பண்ணிருப்போம். இப்ப அந்த பூரி போட்ட உடனே என்ன பண்ணும்னா இப்படி அப்படி 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 சுத்தும். அதாவது அது உப்பிண்டே ஆனா சுத்திண்டே இருக்கும். பட் ஃபுல்லா அது ஃபுல்லா ஆயிட்ட உடனே அது சுத்துறத ஆக்சுவலி நிறுத்திடும். அப்ப இப்படி அப்படி உப்பிண்டே சுத்திண்டே இருக்கிறது தான் சம்சாரி அப்படின்னு அர்த்தம். அதனால ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா எந்த விதமான மூமெண்ட்டும் அதுக்கு இருக்கவே இருக்காது இல்லையா? அப்ப அது பூர்ணம் அடைஞ்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பூர்ணத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பூரி. பூரி பார்க்கும்பொழுதுதான் நம்மளுக்கு இந்த பூர்ணத்துவம் ஞாபகம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்ப காரணத்தை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஏற்பட்டுடுறது? பூர்ணத்துவம். எல்லாருக்கும் பூரணமா அந்த விஷயமானது ஏற்பட்டுடுறது. வரிஷ்டம் அப்படின்னா இதான் கிரேட்டஸ்ட் திங். இந்த வேர்ல்ட்ல ஒன்னு அடையணும்னா கிரேட்டஸ்ட் திங் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா எஸ், இந்த சித் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப கிரேட்டஸ்ட் திங். வர்த் சீக்கிங் அப்படின்னு அர்த்தம். காயத்ரி மந்திரத்துல கூட சொல்லிருப்பாலே தத் சவித்ரு வரேண்யம் அப்படின்னு வருது இல்லையா காயத்ரி மந்திரத்துல. ஆக்சுவலி என்ன சொல்றாவா டெய்லி காயத்ரி ஜபத்துல? நான் எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணினா கூட நீ தான் என்னுடைய கோல், உன்னை தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய கோல். அதுதான் டெய்லி ஆக்சுவலி அந்த மந்திரத்துல சொல்றா. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் இல்லையா, அதுலயே நம்ம நம்மளோட அட்டென்ஷன் அதுல போயிடுறது. அதனாலதான் பஜகோவிந்தத்துல பாலஸ்தாவது கிரீட்டாசக்தக தருணஸ்தாவது தருணீசக்தக விருத்தஸ்தாவது சிந்தாசக்தக பரமே பிரம்மணி கோபின சக்தக. சின்ன வயசுல விளையாட்டுலயே டைம் போயிடுறது, விளையாடுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அப்புறம் ஒரு யங் ஏஜ்ல எப்ப பாரு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அழகா இருக்கணும், அதுலயே நம்மளுடைய டைம் எல்லாம் போயிடுறது. கொஞ்சம் வயசாச்சுன்னா என்ன பண்ணணும்? வயசானதுக்கு அடையாளமா என்ன பண்ணணும்? கவலைப்படணும். கவலைப்பட்டாதான் வயசாச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அதுலயே நம்மளுடைய டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுறது. அப்போ இந்த பரமே பிரம்மணி, இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல, யாருமே டைம் கொடுக்கறது இல்ல. அப்போ ரியல் பர்பஸ், எதுக்காக நம்ம வந்திருக்கோம்ங்கிற பர்பஸ் நம்ம எல்லாரும் ஆக்சுவலி மறந்து போயிடுறோம். அப்போ யதேத ஜானத. அப்ப இந்த கோலை நீ தெரிஞ்சுக்கோ. உலகத்திலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது இந்த விஷயம் தான். அந்த காரண ஈஸ்வராவை நீனு தெரிஞ்சுக்கோ. இப்ப ஏத ஜானத அப்படின்னு உபனிஷத் இப்ப எல்லாரையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. நீ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போகணும்? ஏதத் ஜானத. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ எங்க போகணும்? எங்கேயுமே போக வேண்டாம். நம்மளோட அட்டென்ஷனை நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணினாலே இத நீ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்போ மாறாத விஷயத்துக்கு உன்னோட அட்டென்ஷனை மாத்து. மாறிண்டே இருக்கிறதுல நீ இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்கியே, அதுலயும் சேஞ்ச் பண்ணி மாறாத விஷயத்துக்கு உன்னுடைய அட்டென்ஷனை நீ சேஞ்ச் பண்ணு. அப்போ நீ அந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த நாலேஜ் தான் ரியல் நாலேஜ். முண்டகோபனிஷத் இந்த நாலேஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பராவித்யா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ பராவித்யா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நாம பார்த்தோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு. இப்ப பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு விதமான நாலேஜ் நம்ம பார்த்தோம். இப்ப ஈஸ்வர ஞானம் மட்டும்தான் ரியல் நாலேஜ். பாக்கி எதை பத்தி நீ தெரிஞ்சிருந்தாலும் அது என்ன எது கீழே வந்துடும்? அபராவித்யாக்கு கீழே வந்துடும். ஏன்னா பாக்கி எந்த விஷயமும் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்காது. ஈஸ்வர ஞானம் மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்ப பரம் விஜயானாத் பிரஜானாம். பாக்கி எல்லா நாலேஜும் விஜயானம்னு சொல்றது அபராவித்யாவை குறிக்கிறது. இந்த இடத்துல விஜயானம் அப்படிங்கிற வார்த்தை அபராவித்யாவை குறிக்கிறது. பிரஜானா ஹியூமன்ஸ். இப்ப இந்த பர்சன் பாக்கி எவ்வளோ நாலேஜ் அடைஞ்சாலும் அது எல்லாமே எப்படிப்பட்ட நாலேஜ்? மெட்டீரியல் நாலேஜ் மட்டும்தான். அது மோட்சத்தை ஒரு நாளைக்கும் கொடுக்கவே கொடுக்காது. அப்போ ஈஸ்வர ஞானம் மட்டுமே
மோட்சத்தை கொடுக்கும். அதனால நீ வந்து இந்த ஈஸ்வராவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னோட அட்டென்ஷனை அந்த மாறாத சித் ஸ்வரூபம் பக்கம் உன்னோட அட்டென்ஷனை நீ டர்ன் பண்ணு அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்லி முடிக்கிறது.